நம்ம எல்லாருக்குமே நம்ம கூட இருக்கிறவங்கள காண்டேத்தி பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நம்ம கூட இருக்கிறவங்கள இரிட்டேட் பண்ணிட்டு அதில் அவங்க டென்ஷன் ஆகும்போது அதை பார்த்து நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமே, அடடா! அதெல்லாம் வார்த்தையில சொல்ல முடியாது. அதுவும் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களை காண்டேத்துறதுன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சிப்ளிங்ஸு, நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு இல்லாட்டி பாய் ஃப்ரெண்டு, ஃபேமிலி மெம்பர்ஸு, இவங்களெல்லாம் காண்டேற்றிட்டு அதில் ஒரு ஹாப்பினஸ் அடையிற அந்த ஹாப்பினஸ் இருக்கே. ஆனால் சில பேருக்கு அவங்க என்ன பண்ணால் காண்டாவாங்க அப்படின்றதே தெரியாது. ஸோ மை டியர்ஸ், இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 16 காமனான விஷயங்கள், இதை பண்ணால் கண்டிப்பாக ஒருத்தன் காண்டாவான் அப்படின்ற மாதிரியான ஒரு 16 விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் உங்களுக்கு க்ளோஸான யாரையாவது காண்டு ஏற்றணும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பின்குறிப்பு: இந்த வீடியோவில் வர அத்தனை விஷயங்களுமே வெறும் விளையாட்டிற்காக மட்டுமே சொல்லப்பட்டதை தவிர யாரையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. அப்படி யாராவது புண்பட்டீங்கன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பேற்காது. முதல்ல உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாட்டி பாய் ஃப்ரெண்டை நீங்கள் காண்டு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அந்த மெசேஜை படிச்சுட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் விட்டிங்கனாலே அவங்க காண்டாயிடுவாங்க. இல்லாட்டி அவங்க பக்கமாக மெசேஜ் அனுப்பிச்சா அந்த மெசேஜ் எல்லாம் பொறுமையாக படித்து முடிச்சுட்டு சிம்பிளாக இல்லாட்டி ஓகே அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிங்கனாலே அவங்க பயங்கரமாக இரிட்டேட் ஆவாங்க. இது ப்ரூவனான ட்ரூத். இதை நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அவங்க ஃபீலிங்ஸை பக்கமாக அவங்க மெசேஜில் கொட்டியிருக்கும் போது அதை படித்து முடிச்சுட்டு சிம்பிளாக நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கு அவங்க ஆகிற காண்டுக்கு அளவே இல்லை. இன்னும் நீங்கள் அவங்கள காண்டு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்துக்கு காண்டாகாத ஒரு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு மேலே பிறக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்பயாச்சும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களை திட்டிகிட்டே இருக்காங்க, தொடர்ந்து திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு டெஃபாக மாறிடணும். சுத்தமாக காதே கேட்காத மாதிரி, அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத கண்டுக்காத மாதிரி நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் கூலாக இருந்தீங்கனாலே அவங்க மேலே இருக்கிற கோவம்ன்றது பயங்கர இரிட்டேட்டட் ஆகி அவங்க மண்டை சூடாயிடும். ஸோ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை நீங்கள் ரொம்ப இரிட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட சூப்பரான ட்ரிக் இன்னொன்று இருக்குது மை டியர் வியூவர்ஸ். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது ஆல்ரெடி நம்ம வடிவேல் காமெடியில் பார்த்துருப்போம். ஒருத்தங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இல்லை ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா அதையே நீங்கள் திரும்ப அவங்ககிட்டே கேட்கணும். ஒரு கொஷினாக அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதையே நீங்கள் திரும்ப கொஷினாக கேட்கணும். எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் என்ன எங்கே போயிருந்த, என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் என்ன சாப்பிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிற விஷயத்த நீங்கள் மறுபடியும் கொஷினாக கேட்டிங்கன்னா அதுக்கு அவங்க பயங்கரமாக இரிட்டேட் ஆவாங்க. ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டையோ இல்லை பாய் ஃப்ரெண்டையோ பயங்கரமாக இரிட்டேட் பண்ணலாம். அடுத்ததாக உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் இரிட்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு விரும்புகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி மச்சான் பயங்கரமான எமர்ஜென்சிடா, டக்குன்னு வாடா, கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லுங்கள். என்னன்னு கேட்பான். சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு, சீக்கிரம் வாடா, இங்கே வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அவங்க அறக்க பறக்க பறந்தடிச்சிட்டு ஓடி வந்த பின்னாடி வந்து என்ன மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ ஒன்றும் இல்லை மச்சான், நடு ஒரு டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவங்க அதுக்கு பயங்கரமாக இரிட்டேட் ஆவாங்க. இல்லாட்டி நீங்கள் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ உங்கள் ஃப்ரெண்டை இரிட்டேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அவங்களோட ஒர்க் நோட்டை எடுத்து ஸ்டாப்லரை எடுத்து அவங்க நோட்டில் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு 20 பேஜஸை சேர்த்து ஒன்றா பின் பண்ணி வச்சுருங்க. அதை பார்த்து அவங்க பயங்கரமாக காண்டாகுவாங்க. இல்லாட்டி அவங்களோட பேக் இருக்கும் இல்லையா, அந்த பேகை நீங்கள் உட்காரக்கூடிய டெஸ்கோட காலில் கட்டி வச்சுட்டிங்கன்னா அதுக்கும் அவங்க பயங்கரமாக காண்டாவாங்க. இல்லை நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அங்கே உங்கள் ஃப்ரெண்டை காண்டு ஏற்றணும்னா உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச சாங் இருக்கும் இல்லையா, அந்த சாங்கவே தொடர்ந்து ஒரு 40-50 முறை கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு கேட்குற மாதிரி வச்சு கேளுங்க. அதில் அவங்க இன்னும் இரிட்டேட் ஆவாங்க. அடுத்ததான் உங்கள் ஃப்ரெண்டை இரிட்டேட் பண்ணுறதுக்கான சூப்பரான ஒரு வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதை கண்டிப்பாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லா கேங்லையும் இப்படி ஒருத்தர் இருப்பான். நீங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே போய் ஏதாவது ஒரு படத்தை பார்த்துட்டு வந்திருப்பான். அடுத்ததாக நீங்கள் அந்த படத்துக்கு போகிறீங்க அப்படின்னாலும் உங்கள் கூட அந்த படத்துக்கு வந்து அந்த படத்தில் மச்சான் இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிவிட்டு அந்த படத்தை உங்களை பார்க்கவே விட மாட்டான். பார்க்காம அவன் கதையாகவே சொல்லி தீர்த்துடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த படத்தை நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிவிட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற சஸ்பென்ஸை லைனாக உடச்சி விட்டிங்கன்னா அதில் வர இரிட்டேட்டுன்றது இல்லை. உங்களோட ஃப்ரெண்டுன்றது ஒரு கேர்ளாக இருக்குது அப்படின்னா அவங்க வச்சிருக்கிற ஸ்நாக்ஸை நீங்கள் சுட்டுட்டிங்கன்னா அதுக்கு அவங்க பயங்கரமாக இரிட்டேட் ஆவாங்க. அடுத்ததாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை யாரையாவது நீங்கள் இரிட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அலார்ம் கிளாக் இருக்கும். இல்லாட்டி எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் அப்படின்றது இருக்கும். அதில் அலாரம் செட் பண்ணிக்கோங்க. நைட்டு ஒரு 12-1 மணிக்கு அலாரத்தை செட் பண்ணி
ஃபுல் வால்யூமில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் காதில் ஏதாவது பஞ்சு கிஞ்சி வச்சுட்டு படுத்துருங்க. நைட்டு 1 மணிக்கு அலாரம் அடித்து அவங்க எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது நீங்கள் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பீங்க. அப்போ அவங்களுக்கு வரும் பாருங்க ஒரு இரிட்டேஷன், அதெல்லாம் அப்படி இருக்கும். அடுத்ததாக உங்கள் அப்பாவையோ அம்மாவையோ நீங்கள் காண்டு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம், அவங்க உங்களை திட்டிட்டு இருப்பாங்க இல்லையா, பொறுப்பாகவே இருக்க மாட்டியா, வேலைக்கே போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக உங்களை திட்டிட்டு இருக்கும்போது நல்லா பொறுமையாக சாப்பிடுங்க. அதில் அவங்க பயங்கரமாக காண்டாவாங்க. இல்லை உங்கள் சிப்ளிங்கை நீங்கள் காண்டு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அவங்க எங்கேயாவது அவசரமாக கிளம்பும் போது அவங்களோட செருப்பையோ இல்லாட்டி அவங்களோட ட்ரெஸ்ஸையோ எடுத்து எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருங்க. அது அவங்கள பயங்கரமாக இரிட்டேட் பண்ணும். இல்லைப்பா எனக்கு இவங்க யாரையும் காண்டு ஏற்றுறதுலாம் விருப்பம் இல்லை, எனக்கு ரேண்டம் பீப்புள்ஸை இரிட்டேட் பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும், ஸ்ட்ரேஞ்சர்ஸை இரிட்டேட் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வந்து அவங்ககிட்ட ப்ராங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரேண்டம் பீப்புள்ஸை இரிட்டேட் பண்ணி ப்ராங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, ஏதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட போய் பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஏதாவது ஒன்று புலம்பிட்டே இருங்க. அப்படி புலம்பிட்டே இருந்தீங்கன்னா அவங்க பயங்கரமாக காண்டாகி அவங்க பாட்டுக்கு அவங்க போயிடுவாங்க. அப்படி போனாங்கன்னா கூட பின்னாடியே நீங்கள் எதையாவது புலம்பிட்டு போனீங்கன்னா அவங்க இன்னும் இரிட்டேட் ஆவாங்க. அன்டில் அவங்க உங்களை அடிக்காத வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கலாம். அடிக்கிறதுக்கு கை வாங்குறாங்கன்னா அங்கேருந்து நீங்கள் சேஃபாக எஸ்கேப் ஆகிறது ரொம்ப நல்லது. இல்லாட்டி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யார்கிட்டையாவது ஒரு பேனாவை வாங்கி ஏதாவது எழுதுகிற மாதிரி எழுதினிட்டு அந்த பேனாவோட மூடியையோ இல்லை அந்த பேனாவோட பாட்டமையோ நீங்கள் கடிச்சிங்கன்னா அதை பார்த்து அவங்க ரொம்ப இரிட்டேட் ஆவாங்க. இல்லாட்டி இது கேட்க கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும், பட் இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட ஜெண்டர் என்ன அப்படின்றத கேளுங்க. அஃப்கோர்ஸ் அவங்க முன்னாடி நிற்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களோட ஜெண்டர் என்ன அப்படின்றது. பட் நீங்கள் வாலண்டியராக அவங்களோட ஜெண்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்கன்னா அதில் அவங்க பயங்கரமாக இரிட்டேட் ஆவாங்க. பட் டிரான்ஸ்ஜெண்டர் கிட்ட மட்டும் இந்த மாதிரி கேட்டுறாதீங்க, செருப்படி தான் வாங்குவீங்க. நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாப்லையோ இல்லை கிளாஸ் ரூம்லையோ இல்லை ஒரு மீட்டிங் ஹால்லையோ இருக்கீங்க அப்படின்னா உங்கள் முன்னாடி ஒரு சேரோ டேபிளோ எதுனா இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் தாளம் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அங்கே இருக்க அத்தனை பேரும் காண்டாவாங்க. ஸோ இதையும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டி உங்களுக்கு யாராவது அவங்க சாப்பிட்ருக்க பொருளை ஆஃபர் பண்ணுறாங்க, இந்தாங்க நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தாராள மனசோட கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் அவங்கள நீங்கள் காண்டு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த ஃபுட்டில் முக்கால்வாசி ஃபுட்டை எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதில் அவங்க பயங்கரமாக காண்டாகுங்க. இதில் பொண்ணாக இருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமாக காண்டாகும். பிகாஸ் அவங்களுக்கு ஃபுட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை நீங்கள் மொத்தமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க பயங்கரமாக இரிட்டேட் ஆவாங்க. மற்றவங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்கு இது மட்டும்தான் வழியான்னு பார்த்தா மற்றவங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்கான வழி ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்குது. ஸோ அதில் சில விஷயங்களை மோஸ்ட் காமனான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ஏன்டா இது ரொம்ப தேவையான டாப்பிக்கா அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்ல தான், பட் சில்லாக ஒரு டாபிக் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதையும் கவர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் யாரை காண்டு ஏற்றணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பாய்.